அதனால நீங்க பாக்குறது தெரியுது, ஏதோ மணக்கோலத்துக்கு போற மாதிரி வந்திருக்க, நந்தவனத்துக்கு போற மாதிரியே வரல. பொண்ணு மாப்பிள்ள பாக்குற மாதிரி பரவாயில்ல, நீங்க தெளிவா சொல்றீங்க. இல்லங்க, என்னை பார்த்து எல்லாமே சிங்கம், புலி, கரடி, யானை, சிறுத்தை என்னை பார்த்து அரண்டி எல்லாம் ஓடி ஓட்டட்டமா ஒரே ஓட்டமா ஓடி. இப்படி மேக்கப் ஏன் ஓடுது? ஏன்னா அதை பார்த்து நம்ம பயம்ல. சரி, நீங்க இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? நான் நந்தவனத்துக்கு காட்டுக்கு காவல் பண்ண வந்திருக்கேன். உங்க குல வழக்கப்படி நீங்க? குல வழக்கப்படி ஆமாங்க, அதான் உண்மை. எங்க குல வழக்கப்படி சரி நாங்க காவல் பண்ண வந்திருக்கோம். காவலே பண்ணிட்டு இருந்து என்னங்க பண்றது? அப்ப காவல் பண்ணாம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? எங்க நினைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சாங்க. ஹலோ ஹலோ காதலிக்கலாம் நினைக்கிறீங்க? காதலிக்கம் தோணிருச்சுங்க ரொம்ப. யார காதலிக்கிறீங்க? அவங்களா? அவங்க வீரத்தேவனா காதலி. அப்படி சொல்லு, வீரத்தேவனா? சரி ரைட். அவரை நினைச்சு. சரி, நினைச்சு சொல்லுங்க. ராசாத்தி மனசில இந்த ராசா என்ன நினைப்புத்தான். நான்லம்மா, நான் உனக்கு அண்ணன் வேணும்ல, பாட்டு நான் பாடுறா தானே நல்லா இருக்கு. இதெல்லாம் அருமையா பாடுறீங்களே, இணைய அதுக்கு சொல்ல வரேன். ராசாவின் மனசில ராசாத்தி மனசில இந்த ராசா என்ன நினைப்புத்தான். மனசிலே ராசா ஒன்னே மொழி இருக்கும் பாதை நீ நடந்த போதும் முள்ளை எடுத்து போட்டு நீ நடக்கலாகும் வீதியில நீ
கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்கார். என்னையா அந்த காலத்து பாட்டு மாப்பிள்ளை சொல்ல சொன்னேன். அந்த காலத்து பாட்டு ஒரு கருத்தான பாட்டை பாடுவீங்க நாங்க நினைச்சா பாதி அப்பா வந்து நம்மளை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்கார். பெரிய மனுஷங்க எல்லாம் காவலை பாருன்னு சொல்லுவாங்க. நமக்கு காவலா முக்கியம், காதல் தான் முக்கியம். ஐயா உடம்பா முக்கியம். ஒடியாத்தாங்க. அதனால காதல் பண்ணிட்டு அப்புறம் மற்ற வேலையை பார்ப்பேன்னா. ஹார்மோனியம் ஏ ராமமூர்த்தி நினைவாக வெள்ளாங்குளம் வி.கே. முருகன் அவர்கள் சார்பாக 101 அன்படி கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி. அந்த வணக்கம். உனக்கு தான் கொடுத்துருக்கா. நன்றி சொல்லுமா. நன்றி சொல்லு. உனக்கு இல்லை, எனக்கு அந்த பேப்பரை பத்திரமா போட்டுருன்றேன். இங்கே போட்டா குப்பையா இருக்கும்ல வெளியில. என்னங்க நல்லா இருக்கீங்க? உன்னைய போய் தேடிக்கிட்டே இந்த நேத்து போன இடம் முந்தாத்து போன இடமெல்லாம் போய் எங்க போய் தேடுனேன்? உன்னை ஆளை காணாமனு தேடிக்கிட்டே தெரிஞ்சு இப்பதான் உன்னை கையில பிடிச்சிருக்க. அதனால அப்பா வந்தாரு. வந்து அப்பா வந்து நம்மள கண்ணு கருத்துமா காவலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். என்ன டைம் வந்தாரு. அப்ப மகனையும் போய் சொல்லிட்டு அவரு வந்திருக்காரு. அப்ப எனக்கு நீ சின்னம்மா வேணுமா? இல்லங்க, உங்கள்ட்ட என்ன சொன்னாலும் அதை என்ன நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன். காதல்? ஆமாமா. என்னேவா? ஆமாடா. உங்களை நினைச்சு உருகி நான் வந்ததே உனக்காக. எனக்காக? என் தங்கச்சிக்காக வந்தேன். நீ தான் என் உசுறு. என்ன சொல்றீங்க? ஆமாமா. இல்லைன்னா மச்ச எல்லாம் மசுறு. அதனால உங்களை நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன். என் காதல் எப்படியா இருக்கும்? என் காதல் எப்படி காதல் தெரியுமா? எப்படி காதல்? ஒரு அஞ்சல் ஜாமா யாரு நைட்டு விளையாடுற மாதிரி என் தங்கச்சிட்டு விளையாடக்கூடாது. ஏன்? அத்தாச்சி நாத்துனான்னு ரொம்ப மரியாதையா இருக்கணும். என்னங்க சொல்றீங்க? ஆமாடா. அவங்கள்ட்ட விளையாடக்கூடாதா? விளையாடலாம். ஏன்? அவ என்ன செய்வா? அப்படி என்ன பண்ணுவா அப்படியா? அதனால உங்களை நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன். என் காதல் எப்படி காதல் தெரியுமா? எப்படி காதல்? பூங்குயில பூமகில பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சே நீ நின்னு பாரு. பூங்குயிலே பூமயிலே பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சே நீ நின்னு பாரு. கண்ணதாசன் நான் இல்ல, காளிதாசன் நான் இல்ல, கண்மணியே உன்னால நாடு தன்னால. பூங்குயிலே பூமயிலே பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சே நீ நின்னு பாரு. பல்லழகி இறந்த பல நிறத்தழகி, கல்லு பான சிரிப்பழகி, கண்ணாடி முகத்தழகி. எள்ளுப்பூ பல்லழகி இறந்த பல நிறத்தழகி, கல்லு பான சிரிப்பழகி, கண்ணாடி முகத்தழகி. செண்டிப்பூ சிவப்பழகி, செண்பகப்பூ கண்ணழகி, அண்டிமை முடியழகி, பாசமுள்ள சொல்லலையே. எத்தனையோ சொல்வேன் புள்ள, தமிழிலேயே வார்த்தை இல்லை. எத்தனையோ சொல்வேன் புள்ள, தமிழிலேயே வார்த்தை இல்லை. கத்து குட்டி கவிஞன் தானே கண்டுக்காத கஸ்தூரி மானே. கத்து குட்டி கவிஞன் தானே கண்டுக்காத கஸ்தூரி மானே. பூங்குயிலே பூமயிலே பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையிலே நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. கண்ணதாசன் நான் இல்ல, காளிதாசன் நான் இல்ல, கண்மணியே உன்னால நானே தன்னால. பூங்குயில பூமயில பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில படிச்சே நீ நின்னு.
மஞ்ச கோடி நான் தருவேன். பூங்குயிலே பூமையிலே பாட்டு கொஞ்சம் கேளு அசையில நான் படிச்சே நீ நின்று பாரு. பூங்குயில பூமையில பாட்டு கொஞ்சம் கேளு அசையில நான் படிச்சே நீ நின்று பாரு. ஆமா கொய்யா பழத்தை புடுங்கட்டுமா மாம்பழத்தை புடுங்கட்டுமா கொய்யா பழத்தை புடுங்கட்டுமா மாம்பழத்தை புடுங்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. கொய்யா பழம் வேணாம் மாமி மாம்பழம் வேணாம் மாமி கொய்யா பழம் வேணாம் மாமி மாம்பழம் வேணாம் மாமி உங்க பழம் போதும் மாமி என் மாமி உங்க பழம் போதும் மாமி. சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. சோளச்சோறு வேணாம் மாமி பொங்கச்சோறு வேணாம் மாமி சோளச்சோறு வேணாம் மாமி பொங்கச்சோறு வேணாம் மாமி புளிச்சோறு போதும் மாமி உங்க வீட்டு புளிச்சோறு போதும் மாமி. கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. கறிக்குழம்பு வேணாம் மாமி மீன் குழம்பு வேணாம் மாமி கறிக்குழம்பு வேணாம் மாமி மீன் குழம்பு வேணாம் மாமி அந்த பூல வருமே அந்த புளிக்குழம்பா அந்த புளிக்குழம்பு போதும் மாமி உங்க வீட்டு புளிக்குழம்பு போதும் மாமி. இந்த பூல வர்ற புளிக்குழம்பா அது மறந்து வச்சுல அந்த அண்ணனுக்கு அப்ப என்ன பாடுனாலும் பெரட்டி பாடுவீங்களா? பாடுவீங்க. இன்னொரு வரி பாடுறேன் அதை பெரட்டி பாடுங்க பார்ப்போம். முன்னாடி நீ விருப்பப்பட்ட உன்னையவே பிரட்டி எடுத்துறேன் ஏன் பெரட்டி போய் கவலைப்படுற? சரி பாடட்டா? பாடுங்க. நல்ல புருஷன்ட்ட போகட்டுமா கள்ள புருஷன்ட்ட போகட்டுமா நல்ல புருஷன்ட்ட போகட்டுமா கள்ள புருஷன்ட்ட போகட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. கள்ள புருஷன் வேணாம் மாமி நல்ல புருஷன் வேணாம் மாமி கள்ள புருஷன் வேணாம் மாமி நல்ல புருஷன் வேணாம் மாமி. உங்க மருமை நாங்க 4 பேர் இருக்கோம் எங்கிட்ட வந்தா போதும் பாயாசம் கிண்டிடுவேன். அப்படி இல்லைன்னா காடமங்கல தேவர் இளைஞர் சார்பாக ஒரு 10 பேர் பின்னாடி இருக்காங்க. நீ போயிட்டு வா ரொம்ப அவசரப்பட்டுக்கு இருக்காங்க போ பாயாசம் கிண்டுறதுக்கு ரெடியா? கள்ள புருஷன் வேணாம் மாமி நல்ல புருஷன் வேணாம் மாமி 4 பேர் வரட்டுமா மாமி நாங்க 4 பேரும் போதும் மாமி. நாலு பேர்கிட்ட வரவா? 4 பேர்கிட்ட நீங்க சொன்னது மாதிரியே வாரேன். ஏண்டி ஆள் அம்சமா இருக்கு அப்புறம் என்ன? பின்னாடி வேற 10 பேர் இருக்காங்கல்ல. ஆ, என்னத்த சொல்ல, பொண்ணா பிறந்ததுக்கு காடமங்கலத்துல மண்ணா பிறந்திருக்கலாம். நீங்க சொன்னது மாதிரி 10 பேர் இளைஞர்களாவது உழுது தண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்காக ஒரு பிரயோஜனமா இருந்திருக்கும். ஆமா, எல்லாரும் பொண்ணா பிறக்கிறாங்கன்னு சொல்லித்தான் நானும் பொண்ணா பிறந்தேன். பரவாயில்ல, ஒரு வழியா பொண்ணா பிறந்து பொண்ணா பிறகுறதுக்கு மாபெரும் தவம் இருக்கணும் முடி. தவம் இருக்கணும். புண்ணியம் பண்ணினாதே பொம்பளை பிள்ளைய பறக்க முடியும். ஏன் கேக்குறீங்க? பிறந்த என்ன செய்ய? ஏன் எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்கக்கூடாது. ஏன்டி ஆள் நல்லாத்தே இருக்க, எல்லாம் எத்தா இருக்கு உனக்கு, பீட கீட எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. ஆள் நல்லாத்தான் இருக்கேன். ஆள் நல்லா அழகா இருக்கு. நாங்க நல்லா இருக்க. நிஜமாவா? உண்மையிலேயே சத்தியமா? சத்தியமாத்தே. நான் உனக்கு என்னைக்கே லவ் பண்ணிட்டல அப்புறம் என்ன? அழகா இருந்து என்ன செய்ய? ஏன் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. ஏண்டி அழக படைச்ச ஆண்டவே என்னடி அழக படைச்ச ஆண்டவே எனக்கு முட்டுக்கான சொலகத்தான சொல்லுங்க வேணாம். அப்படி உன் வாய் இருக்கல எதுக்கடி சொல்லுங்க எனக்கு.
பேசியே பாடியே எனக்கு சம்பாரிச்சு போட்டுவில, அதனால சொல்றேன். ஆனா சொலகம் மட்டும் படைச்சிருந்தியான்னு வைங்க, ஆ. இந்த பெருநாளி சாயல்குடி பகுதியில் எத்தனை ஏக்கரை என் பேர்ல வளைச்சிருப்பேன் தெரியுமா? ஆடா பரவாயில்லையே. ஒரு ஆளை விட மாட்டேன், சிறுசுல இருந்து பெருசு எழுதி ஆ. வளைச்சு போட்டுருவேன். ஓஹோ. எப்படியோ ஒரு வழியா பொண்ணா பிறந்துட்டேன். ஆ. ஆமா, இப்ப இங்க வேலைக்கு வந்திருக்கேன்ல. அப்படியா? அருள் போதில்ல. சரி ஓகே அலைங்க. ஆமா, நான் வந்துட்டேன். தோழிகளை எல்லாம் கூப்பிடணும். நாங்க கண்ணு கருத்துமா காட்டு காவலுக்கு போறோம். அடியே தொழிமா ஓடி அடி. ஹலோ தொழிமா அடிலே ஐயாலோ அம்முக்குட்டி. என்னடி என்னடி? ஏய் ஆமா, இவ்வளவு வெளிச்சத்துல கண்ணாடி மாதிரி மின்றிய எப்படி? என்ன செய்ய? அதுதாண்டி நான் கேக்குறேன், என்னடி செய்யறான்னு. ஒன்றுக்கு 2-3 தடவை லப்பம் பார்த்து, அதுக்கப்புறம் கோட்டிங் பார்த்து, வார்னிஷி பார்த்து, இவ்வளவு பார்த்ததுக்கு காலையில பார்த்தீங்கன்னா காடமங்கலத்துல சாணி வரக்க கூட கூப்பிட மாட்டாங்க. எங்க யாரையவோ சொல்ற மாதிரி இருக்குதே. இப்படிக்கு இப்படித்தான் இருப்பேன். ஆனா அந்த நாடகத்துல என்ன வேஷம்னாலும் போட்டலாம். இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். முடி ஏண்டி? ஒரு வக்கட்டு பந்த வச்சா ஒரு வக்கட்டு பிதுங்குது. ஏய், ரெண்டையும் சேர்ந்து ஒன்று போல அமுக்குனா 4 கொக்கியும் பட்டார்னு புடுங்குது. இந்தாடி என்னத்த சொல்றது? எட்டுவட்ட சிரிக்கி. ஏண்டி இதெல்லாம் வெளியே சொல்ற பழமையாடி? ஏண்டி இப்படி சொல்ற? ஏண்டி நீ பொம்பளை பிள்ளை தானே, அடக்க உடக்கமா பேசி பழகுடி. அடக்க ஒடுக்கம்னா சுடுகாட்டுல தான் போய் பார்க்கணும். ஏய் சுடுகாடா? ஏண்டி ஏண்டி அமைதியா பேசுறி? எந்தெந்த பேச்ச வெளியே விடணுமோ அதைத்தான் வெளியே விடணும். சரிடி. ஜாக்கெட் கொக்கி போடலாம் பேசிட்டு இருக்கேன். கொக்கியெல்லாம் புடிங்கிட்டு போகுது. எனக்கு தானே வேதனை தெரியும். அழகா இருக்கு இந்த ஜாக்கெட். எங்கடி தைக்கிறேன்? ஜாக்கெட் நம்ம ஊர்ல ஒரு டெய்லர் இருக்கார். நீல எங்க தப்ப? நானா அந்த எடுவட்ட டெய்லர்ட்ட தான் தைக்கிறேன். எந்த ஊர்ல தப்ப? நான் மணப்பாறையில தைக்கிறேன். மணப்பாறையில ஆம்பளை டெய்லரா பொம்பளை டெய்லரா? பொம்பளை டெய்லரு. பொம்பளை டெய்லரு. ஒரு ஜாக்கெட்டுக்கு எவ்வளவு கேட்பாங்க தைக்கிறதுக்கு? அவ சண்டாளி 200 ரூபா கேக்குறான். 200 ரூபா. நீலாம் அளவு ஜாக்கெட்டு கொடுத்து 200 ரூபா கொடுத்து அநியாயமா தைக்கிற. நானும் அப்படி கிடையாது. எப்படி? எங்க ஊர்ல ஒரு டெய்லர் இருக்கார். அவருக்கு வந்து ஆம்பளையால் டெய்லர் தான், காசெல்லாம் கொடுக்க தேவையில்ல. என்ன சொல்ற? வெறும் கட்டிங் வாங்கி கொடுத்தா போதும். வாங்கி கொடுத்துட்டு அளவு ஜாக்கெட்லாம் கொடுக்க தேவையில்ல. பரவாயில்லையே சொல்றீ, நான் வாங்கி வர்றேன். அப்பனா போய் முன்னாடி போய் பூராத்தி அவுத்து போட்டு நின்றோம்னா எண்ணெயை ஒருக்க இப்படி பார்ப்பாரு, மிஷினை ஒருக்க படக் படக் படக், எண்ணெயை ஒருக்க இப்படி பார்க்க மிஷினை ஒருக்க படக் 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 படக்குன்னு என்ன பண்ணுவாரு? படக்கு படக்குன்னு மிஷினில் வச்சு மிதிப்பார். மிதிச்சு தைக்கிறதுனால தான் எனக்கு இவ்வளோ ஃபிட்னஸாக இருக்கு. உடனே ஒரு நாள் அந்த டெய்லர்கிட்ட கூட்டு போறேன். வேணாமா? ஏன்டி? வேண்டாம் வேண்டாம். சரி, அப்பா வந்தாரா? அப்பா வந்தாருடி. என்ன சொன்னாரு? கண்ணு கருத்துமா காட்டு காவல் பார்க்க சொன்னாரு. காவலுக்கா? ஆமா. நீ வாண்ட வந்தாரா? வந்தாரு. என்ன சொன்னாரு? அப்பா மிந்தி மாதிரி இல்லடி. ஏண்டி சோகமா இப்ப சொல்ற? மிந்தி எல்லாம் வருவாரு, 200 ரூபா 300 ரூபான்னு செலவு கொடுத்துட்டு போவாரு. இப்ப என்னடி சும்மா ஓசியில ஜோலி பார்த்துட்டு போயிரு. ஏய் என்ன சொல்லி? இல்லடி, எல்லா வேலையும் செய்ய வச்சுட்டு வலையை விக்ஸ் மிட்டாய் கூட வாங்கி கொடுக்க மாட்டேன். சும்மா போயிடுறாரு. எல்லா வேலையும் நீ தான் செய்யறியா? ஆமா, அப்பாவுக்கு துணி துவைக்கிறது, சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, அந்த எல்லா வேலையும் அந்த வேலையை. நானே ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன்டி. ஏன்டி? எங்க அப்பா ரொம்ப நல்லவரு, அப்படிலாம் சொல்லாத சரியா? சரிடி. காசு கேட்டா தருவாரு. தருவார். உனக்கு எது வேணாலும் வாங்கி தருவார். அப்படியா? ஆமா. இப்போதைக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் பற்றாக்குறையா இருக்கு. ஏய் அது மட்டும் கேட்காத நீ. சரி, எல்லாத்துக்கும் அதே பிரச்சனை தான். ஏண்டி? ஏண்டி? நீ ஏற்கனவே காட்டுக்குள்ள போயிருக்கியா? நான் புதுசுடி. போனதே இல்லையா? தொழிலுக்கு நிஜமா புதுசு. நீ போனதே இல்ல? இதுக்கு முன்னாடி போனதே இல்ல. அன்னைக்கு பார்த்தேன் ஜீமக்கரவில் கடந்து ஓடி அந்த. அது உங்க தங்கச்சியா? வேற ஆளா இருக்குமா? ஏண்டி என் தங்கச்சியா? எங்க அக்கா 2 சிரிக்கியா இருக்காளுங்க, அவளுகதே அங்கே இருப்பாளுங்க. சரி. நான் அங்கெல்லாம் போக மாட்டேன்டி. போக மாட்டியா? ஆமா. சீமக்கரவிலுக்கு அவளுக்கு நீ என்ன பண்ண? ஏன்டி கேக்குற? அங்க அன்னைக்கு இன்னும் கோவிலுக்கு பொங்க வைக்கிறதுக்கு கருவேல காட்டுக்குள்ள போய் விறகு முள்ளும் பிறக்க போனேன். அப்படியா? ஆமா. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், ஏண்டி உன்னை பார்க்கல ரொம்ப எனக்கு எரிச்சலா. தண்ணி ஏன் எரிச்ச வருது? தண்ணி ஊத்தி அணைச்சுக்க. அந்த இது இல்ல, வயித்தெரிச்சலா இருக்கு. ஏண்டி? ஏன்டி ஏழு? என்னவா? இந்த ஆண்டவனுக்கு ஒரு வஞ்சகத்தை பார்த்தியா? என்ன வஞ்சகம்? உன்னை எப்படி படைக்கும் போதே கொப்பும் கொலையும் வேகத்தடையும் பள்ளமும் கைபிடிச்சவருமா படைச்சிருக்கான். எனக்கு பரடி பெரும் பழைய ரப்பர் பந்த வைக்கிறேன். இத தூக்கி போட்டு நீங்க நாடகத்துக்கு என்னடி பண்ணுவ? முன்னாடி ஒரு வகை எப்படி இருக்காங்க பாரு. டம்மியா கிடக்காடி, ஈரடி உள்ள வச்சுக்கிறேன். ஆனா அந்த பந்தை வச்சு எடுக்கக்குள்ள எனக்கு அவிர வேக்காடு.
ஏண்டி சரியா இருக்காடி? ஒரு நாள் மறந்து வச்சுட்டு வந்தா என்னடி பண்ணுவ? ஒவ்வொரு நாள் மறந்து வச்சிருந்தா பழைய துண்டு என்ன மயத்துக்கு இருக்கு, ஆத்தாடி எடுத்து கட்டிடுவேன். பரவாயில்ல பரவாயில்ல. சரி, அம்மாவை கூப்பிடுவோமா? அம்மா கூப்பிட்டோமா? அம்மா வந்தாத்தான் இடம் சிறப்பா இருக்கும். ஆமா, அதனால அம்மாவை கூப்பிடுவேன். அம்மா, அம்மா வாங்கம்மா. அம்மா அம்மா. ஏண்டி நீ யாரையும் காதலிக்கிறியாடி? ஆமாண்டி. யாருடி அவரு? ஏண்டி யாரடி அவரா? வீரத்தேவன். வீரத்தேவனா? ஆமாண்டி. என்ன செய்யறது, ஏண்டி அவர் மூலக்கால மாதிரி இருக்காரு, நீ பழைய ஜெர்சி மாதிரி இருக்க. ஏதோ பஞ்சுமத்துல வச்சு உருளை கூடவா ஒத்து வர மாட்டாரு. அப்படியா? எங்க உன் காதலனை கூப்பிடு, அவருக்கு என்னைய பிடிக்குதான்னு கேட்பேன். அத்தான் ஒரு தேடிக்கு தெரியும், உங்க சௌரியத்துக்கு பேசிக்கிட்டே தெரியா? நான் உங்கள் நிலத்துக்கிட்டே நான் ஊம்புக்குள்ள போய் நிலத்துக்கிட்டே இருக்கேன். அவளை மூத்தவளை காணா, சின்னவளை காணாம. எந்திரி, ஐயோ எந்திரி, ஒரு பேச்சுக்கு சொன்னே நீ ரெடியா இருக்கா? அவளை அப்பா அந்த நம்மள கண்ணு கருத்துமா காவலா பார்க்க சொல்லிருக்கா. தங்கச்சி வர்ற மாதிரியே இருக்கு. தங்கச்சி ரொம்ப கவனமா இருக்கணும். வர்ற மாதிரி பாத்துருமா? அம்மா அம்மா தங்கச்சி அப்பா வந்து நம்மள கண்ணு கருத்துமா காவலை பார்க்கணும்னு ஆமா சொல்லிட்டு அம்மாட்ட போயிருக்காரு. எதுக்கு? விஷயத்தை சொல்றது. விஷயத்தை சொல்றதுக்கு போயிருக்காரு. ஆமா, புதுசா ஒரு பொம்பளை பிள்ளை வேலை சேர்ந்திருக்காமே. ஆமா, நீங்க பாத்தீங்களா? அதான் ரொம்ப வெக்கப்படுறாளே. அவதான் உனக்கு நாத்துலாம். என்ன அப்படிலாம் நாத்துலாம்
ஏய் எப்படி நாத்தனா எனக்கு யார் ஏத்துனா யாரு அம்மா அம்மா எனக்கு காடமங்கலம் சகுனி கார்த்திக் அவருடைய சார்பாக மீண்டும் இங்கு மிருதங்க வாசி கூட்டியிருக்கின்ற அண்ணன் ஜெயராஜ் அவர்களுக்கு 100 ரூபா அன்பளிப்பு. அம்மா வணக்கம்மா. வணக்கம். மூஞ்சி ஏட்டி எப்படி இருக்கு? ஆமாங்கம்மா. சரி நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. ஆமாங்கம்மா. அம்மா வந்து அப்பா வந்து காவலுக்கு போக சொல்லி இருக்காரு. சரிங்கம்மா. கண்ணுக்கருத்தமா காவல் பாப்போமா? பாப்போம். அண்ணா பேசிட்டே நந்தவனத்துல. ஆமாமா பூத்து குளங்கள் நந்தவனம். அப்படி இருக்கு தெரியுமா? வந்தது காவல் வேலை பார்த்தா நல்லா இருக்குமானே? ஆடி பாடி அப்புறமா வந்து காவல் வேலை பாப்போம். ஆமாங்கம்மா. எப்படி இருக்கு மனசு? எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓ மனசு எப்படி இருக்குன்னு சொன்னா தானே தெரியும். எனக்கு தேவை 1க்கு 7 லைட்டை வரிசை முடிச்சு மாட்டினதுக்கு இந்த 2 பந்தை வச்சதுக்கு எரிச்ச மசினாச்சியா இருக்கு. ஏன்டி நான் இருக்கேன் பந்துக்கு வேலை விடுங்க. நான் ஏற்கனவே புரோட்டா மாஸ்டரா இருந்தாலும். சரிங்கம்மா. காவல் எப்படி சிறப்பா பண்ணணும் தெரியுமா? சொல்லிருப்பேன்பா. போடுங்க. சொன்னா தானே தெரியும். எனக்கு தெரியாதுல்ல. எப்படி நீ சொல்ல? எடுத்து சொல்லுங்க. எப்படி வேணாலும் சொல்லலாம். கச்சேரி வச்சுக்கிட்டு அப்படியே பறவை விரட்டிடுவா. ஆமாங்கம்மா. கண்ணு கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா 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 கண்மையக்கு பாட்டு சொல்லணுமா? சொல்லுங்கப்பா நீங்க. வரியா 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 வரனே வரனே. உங்களை இல்ல தம்பி, நாங்களா கண்ணு கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா வரனே வரனே. கண்மையக்கு பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா 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 மனசில இடம் புடிச்சா எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஊரு சொன்ன போக்கில வரணும் வைக்க பாடு தக்கு தாளா ஆட தக்கு முக்கு தக்கு மேளோ சிகிச்சை எக்க பாயி போட்டு தக்கு மேளோ காண கருங்கோயிலே கச்சேரிக்கு வரியா வரியா வரனே வரியா கண்மையக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா 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 பந்தடிச்சு ஆடி விளையாடி டாஞ்சி 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 தந்தி ஒண்ணு கிட்டி கிட்டி முந்தி விளையாடு பொழுதிருக்கு பாதி புகழ் தேடு இளமையது போனாடு திருப்பாதி கல்லூரிக்குள் கண்டதெல்லாம் கண்ட கனவாக காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே காண கருங்கோயிலே கச்சேரிக்கு வரியா 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 கண்மையக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா 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 ஏ ஒண்ணுமே நல்லால ஒண்ணுமே நல்லாலே ஒண்ணுமே நல்லால ஒண்ணுமே பொட்டு வச்சு பூ வச்சு பொண்ணு பண்ணி போடா ஏ டாஞ்சி 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 பட்டமெல்லாம் கட்டி மனம் சுத்தி வரட்டானா ஏ இளமையில் போனாது திருப்பாது படகுகளை திரும்பி அது பார்க்காது சட்டையெல்லாம் செய்கிறது சின்ன சின்ன மரமா ஆசையா உங்களுக்கு கல்வியெல்லாம் செய்யும் நாடம் இருக்கு
போகாது அதுல. ஆமா. அழுளும் 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 சாளுளுமே. இந்த ஆளோலம் நோலோலம்லாம் பார்த்தினூருக்கு அங்கிட்டு வச்சுக்கிறோம். செல்லைய பேத்து புரியும் பேத்து ஒண்ணு. என்ன 5500 ஓவா சம்பளம் ஊரு காசு சும்மாவா இருக்கு? ஏண்டி 6000 ஆகி போச்சு அந்த வருஷம். ஆமா 6000 ரூபாய் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்கா. என்ன என்னடி அப்பா என்ன நான் சொல்லி பாட்டு பாடுறேன் எப்படி ஆடுறீங்க அதுதான். அம்மா நாங்க 10:45 இருந்து லங்கு லங்குன்னு குதிச்சு கிடக்கோம்மா. அப்படியா நீங்க வாத்து மொத்தமா செட்டு சேர்ந்துட்டீங்களா? ஒரு 4 ஆட்டம் ஆடிக்கிட்டே வரணும். 4 ஆட்டத்தை அப்படியே ஆடிட்டாலும் ஆமா அப்பா சொன்னார்ல அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. உள்ளத வச்சுட்டியா நல்லது செய்யணும்னு அப்பா சொல்லியிருக்கார். ஆமா போங்கம்மா. என்னவோ கடுமையா வேர்க்குது. இன்னையான வேர்க்கல இப்ப ரொம்ப வேர்க்குது. ஏண்டி வேர்க்குது? எங்கிட்டும் போகாத செருப்பு பிஞ்சிரும். ரூமுக்குள்ளே இருந்துன்னு சொன்னே என்கிட்ட வெளியே ஊருக்கார சுத்தி வந்திருக்கேன் ஊத்த முண்டை. ஆமா வாங்கம்மா அடிக்க வரட்டும். முதல்ல வர ஒரு தொப்புளி ஒருத்தி காணாங்கடா இல்லையா? கூடலூர் குண்டுமல்லி வாட பிடிக்க வந்த மல்லி. கூடலூர் குண்டுமல்லி வாட பிடிக்க வந்த மல்லி. மாச கொத்தமல்லி ஓய் ஆயா கொஞ்சம் தள்ளி. பாறையிலே நாங்க ஆடி இருக்கோம். மதுரமி என்ன என்னையா என்னையாச்சு? அந்த என்னாச்சு? ஏற்கனவே ஒண்ணு ஆக்சிடென்ட்ல வச்சு இன்னும் ஒண்ணு போச்சு. ஏற்கனவே ஒன்னே கண்ணுன்னு வச்சுக்கிட்டு என்ன அங்க ஓனர் இருக்கட்டும். இங்க ஏதாவது இருக்கான்னு வாரடி. ஆத்தாடி. மதுரை மீனாட்சி கோவில் மடல வாங்கியிருக்கோம். போகாத ஊரும் இல்ல நாங்க இப்போ வாங்காத பேரும் இல்ல. எங்கள் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டும் தேரோடும். எங்கள் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம். அம்மா வரத பாருங்கடி எங்க அத்தா வரத பாருங்கடி. அம்மா வரத பாருங்கடி எங்க அத்தா வரத. அம்மா ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா. போதும் போதும். ஆமாம்மா ஒரே இன்னொரு நாளைக்கு நிறைய வச்சுக்குமா? நேரம் இல்லை இல்ல. ஆமா அழுளும் 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 பறவைகள்லாம் பறந்து போகுதுல. ஆமாடா. நம்ம போயிருவோம். ஆலோலம் சோ உப்பு தனியா இருக்கு.